ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் அரிசி பருப்பு சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் 25 மில்லி எண்ணெய் சேர்த்திட்டு எண்ணெய் காஞ்ச அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்ச அப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். அப்படியே கூடவே 1/2 ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்திக்கிறேன். 5 பச்சை மிளகாயும் 2 பெரிய வெங்காயமும் சேர்த்திக்கிறேன். எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். பொடியாக நறுக்கின 1 ஸ்பூன் இஞ்சியும் 1 ஸ்பூன் பூண்டும் சேர்த்திக்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கின அப்புறமா 1 கப் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய தக்காளி 5 தக்காளி சேர்த்திக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கின அப்புறமா 2 கப் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்திக்கிறேன். 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணியும் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொதிக்க ஸ்டார்ட் ஆன அப்புறமா 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை சேர்த்திட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 1 விசில் விட்டுட்டோம் அப்படின்னா டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் ரெடி.